அண்மை செய்தி. தாவேக அரசு நடத்தும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு நடத்தும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசு நடத்தும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று தமிழக முதலமைச்சர் ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் அதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஆலோசிக்கத்தான் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று மாலை 3 மணி அளவில் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருந்தது. இந்நிலையில் தான் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மற்றும் மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சிகள் எல்லாம் பங்கேற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருந்திருந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் போதிய ஆதரவு இல்லாததால் மக்களவையில் தோல்வியடைந்த இந்த மசோதா தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் மீண்டும் நிறைவேற்ற மத்திய அரசு தற்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், அதே போன்று திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இதற்கான முன்னதான ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி இருந்தார்கள். குறிப்பாக முன்னதாக காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக பங்கேற்காது என்று தற்பொழுது இந்த நிலைப்பாட்டை தற்பொழுது திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொகுதி மறுவரையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க திமுக விரும்பவில்லை என்று தற்பொழுது கனிமொழி, அதாவது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தற்பொழுது ஒரு தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும், அதே போன்று இது தொடர்பாக மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகம் அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என்றும் தற்பொழுது சாடி இருக்கிறார். அதே போன்று திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரையறையை திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும். அதே போன்று தமிழ்நாட்டில் தற்போதைய 7.18% பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசிடம் தெரிவித்துள்ளதாகவும் தற்பொழுது இதில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழக அரசிடம் பல்வேறு, அதாவது காவிரி மற்றும் மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில், ஆனால் அதற்கான ஒரு கூட்டத்தை கூட்டாமல் கலந்தாய்வு, அதாவது காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் அதற்கான கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டாமல் இப்பொழுது அதை திசை திருப்பும், காவிரி பிரச்சனையில் இருந்து மக்களை திசை திருப்பும் ஒரு அரசியல் நாடகம் என விமர்சனமும் செய்திருக்கிறார். அதே போன்று மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் வழங்க வேண்டும், தமிழக அரசு பிரதிநிதிகளை அனுப்ப தயாரா எனவும் முதலமைச்சருக்கு தற்பொழுது கனிமொழி பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து திமுக தற்பொழுது இன்று நடைபெறக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குணசுந்தரி, விவரங்களுக்கு நன்றி.